ஒரே அசிங்கமா போச்சு. தேம்பி தேம்பி அழும் உதயநிதி, ஆறுதல் சொன்ன துர்கா ஸ்டாலின். 70 வருட பாரம்பரிய கட்சியான திமுகவை கட்சி தொடங்கி 2 வருடமே ஆன தமிழக வெற்றிக் கழகம் சல்லி சல்லியாக சிதைத்து வருகிறது. வடிவேலு நகைச்சுவை காட்சியில் சின்ன பசங்களை கூப்பிட்டு என்னை அடிச்சு பழகிக்கங்க என்று சொல்லி தேம்பி தேம்பி அழுவது போன்று சட்டசபையில் புதியதாக ஆட்சிக்கு வந்து முதல் முறையாக சட்டசபையில் அமர்ந்திருக்கும் தாவேக அமைச்சர்களை நன்றாக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு கவுண்டர் கொடுத்து பேசி பழகிக்குங்க என்று முதல்வர் விஜய் சொன்னாரோ என்னவோ, ஒவ்வொரு அமைச்சர்களும் உதயநிதி ஸ்டாலினை கலங்கடித்து வருகிறார்கள். அந்த வகையில் முதல்வர் விஜய் அப்பாவை காணும் தொடங்கி அடுத்து அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா 900 கோடி ரூபாய் எதற்கு லாட்டரி நிறுவனத்திடம் வாங்கினீர்கள், உங்க அப்பாவிடம் சென்று கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என தினம் தினம் சட்டசபைக்குள் எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் எஞ்சி கொடுக்கும் போதே இன்னைக்கு என்ன ரணகளம் செய்ய போகிறார்களோ என்கிற ஒருவித பதட்டத்துடன் வரும் நிலைக்கு தாவேக அமைச்சர்கள் தள்ளியுள்ளார்கள். இதில் திமுகவினர் தாவேக அரசு குறித்து ஏதாவது விமர்சனம் செய்தால் அவர்கள் ஒன்று பேசுகிறார்கள், அதற்கு பதிலாக நாம் ஒன்று பேசினால் இறுதியில் நம்மை டேமேஜ் செய்யும் வகையில் தாவேகவினர் பேசிவிடுகிறார்கள். அதனால் கவனமாக பேசுவோம் என கடந்து சென்றாலும் கூட அப்படியெல்லாம் அமைதியாக கடந்து செல்ல விடமாட்டோம் என தாவேக அமைச்சர்கள் திமுகவினரை சீண்டும் வகையில் பேசி ரணகளமாக்கி விடுகிறார்கள். அந்த வகையில் சமீபத்தில் என்ன உதயநிதி ஸ்டாலின் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாரே, அப்படி இருக்கக்கூடாதே என்று நினைத்தாரோ என்னவோ தெரியவில்லை அமைச்சர் நிர்மல்குமார். கரூர் சட்டமன்ற உறுப்பினர் என பேச திமுக தரப்பிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் கூச்சலிடத் தொடங்கினார்கள். இதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சங்கி அமைச்சர் மின்சாரத்துறை அமைச்சர் அவர்களே என அமைச்சர் நிர்மல்குமாருக்கு பதில் கொடுக்க, ஆஹா இதைத்தானே எதிர்பார்த்தோம் என்பது போன்ற மகிழ்ச்சியில் பாத்ரூமில் 3 மணி நேரம் அமர்ந்திருந்த எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே என்று மொத்தமாக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை சிதைத்து விட்டார் அமைச்சர் நிர்மல்குமார். இப்படி ஒரு சூழலில் சட்டசபை கூட்டத்தில் இதற்கு முன்பு என்ன அசிங்கப்பட்டாலும் கூட மக்களுக்கு தெரியாமல் இருந்தது. ஆனால் தற்பொழுது நடக்கும் நிகழ்வு நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படுவதால் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் திமுகவின் இமேஜ் டேமேஜ் ஆகி வருகிறது. இதனைத் தொடர்ந்து நேரடி ஒளிபரப்பை நிறுத்த வேண்டும் என்று முறையிடும் அளவுக்கு பரிதாபமாகி உள்ளது திமுகவின் நிலைமை. இந்த நிலையில் சட்டசபை கூட்டத்தொடர் முடிந்த பின்பு உள்ளே சட்டசபையில் நடந்த நிகழ்வு குறித்தும் தாவேக அமைச்சர்கள் திட்டமிட்டு தங்களை அவமானப்படுத்துவது குறித்தும் மற்ற திமுக மூத்த சட்டசபை உறுப்பினர்களிடம் தேம்பி தேம்பி கண்ணீர் விடாத குறையாக புலம்பி தவித்திருக்கிறாராம் உதயநிதி ஸ்டாலின். இதற்கு மூத்த திமுக உறுப்பினர்கள் ஆறுதலாக பேசி மனசை தேத்தி இருக்கிறார்களா. இதனைத் தொடர்ந்து சோகத்துடன் வீட்டிற்கு சென்ற உதயநிதிக்கு அவருடைய தாயார் துர்கா ஸ்டாலினும் ஆறுதலாக பேசி எல்லாம் கடந்து போகும், அப்பா பார்க்காத இழி சொல்லா என்று ஆறுதலாக பேசி மகனை சமாதானம் செய்ததாக கூறப்படுகிறது. எது எப்படியோ அடுத்த சட்டசபை நிகழ்வில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை என்ன செய்ய காத்திருக்கிறார்களோ தாவேக அமைச்சர்கள் என்கிற பரபரப்பு தான் தற்பொழுது ஹாட் டாபிக்.